ஒரு காலத்தில் ஒரு பசுமையான ஒரு அழகான சின்ன கிராமம் இருந்தது. காலை சூரியன் மெதுவாக உதயமாகி அந்த கிராமம் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்த இடமாக இருந்தது. அந்த கிராமத்தின் அருகில் பச்சை நெற்பயிர்கள், தெளிந்த ஓடை, குடிசை வீடுகள் மற்றும் பனை மரங்கள் இருந்தன. கடும் கோடை நாள் வந்தது. நாட்கள் செல்ல செல்ல அந்த கிராமத்தில் பஞ்சம் ஏற்பட்டது. ஓடைகள் வறண்டு போயின. பனைமரங்கள் என அந்த கிராமத்தை சுற்றிலும் அனைத்து பகுதிகளிலும் மிகுந்த வறட்சி ஏற்பட்டது. சின்ன காகம் தாகத்தால் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருந்தது. காகம் தவித்தது. ஆனால் அதில் தண்ணீர் குறைவாக இருந்தது. காகத்தால் தண்ணீர் குடிக்க முடியாதவாறு காணப்பட்டது. காகம் தாகத்தால் சோர்ந்து போனது. அப்பொழுது அந்த வழியாக பள்ளிக்கு போகும் கிராமத்து சிறுவன் நடந்து வந்தான். சிறுவன் காகத்தை பார்த்ததும் அவன் மனசு கலங்கியது. காகம் தாகமாக இருப்பதை சிறுவன் பார்த்தான். சிறுவன் காகத்தின் கஷ்டத்தை பார்த்து இந்த காகத்துக்கு உதவணும் என்று முடிவு செய்தான். சிறுவன் தன்னுடைய பையில் இருந்த தண்ணீர் பாட்டிலை எடுத்து காகத்திற்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தான். காகம் தண்ணீரை நன்றாக குடித்தது. காகம் தண்ணீரை குடித்தவுடன் பள்ளி சிறுவன் அங்கிருந்து கடந்து சென்றான். காகத்திற்கு மீண்டும் தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. காகம் மண்பானை அருகில் வந்தது. மண்பானையில் தண்ணீர் குறைவாக இருப்பதை காகம் பார்த்தது. காகத்தால தண்ணீரை குடிக்க முடியவில்லை. அப்போது காகத்திற்கு ஒரு நல்ல யோசனை தோன்றியது. கற்கள் போட்டா தண்ணீர் மேல வரும் என்று நினைத்தது. காகம் சிறு சிறு கற்களை எடுத்து ஒன்றன் பின் ஒன்றாக பானையில் போட்டது. கற்கள் விழ விழ தண்ணீர் மெதுவாக மேலே வந்தது. தண்ணீர் மேலே வந்ததும் காகம் மகிழ்ச்சியுடன் தண்ணீர் குடித்தது. தாகம் முழுமையாக தீர்ந்தது. பள்ளிக்கூடம் முடிந்ததும் சிறுவன் வீட்டிற்கு சென்று கொண்டிருந்தான். அப்பொழுது சிறுவன் காகம் மண்பானையின் அருகே இருப்பதை பார்த்தான். சிறுவன் காகத்திற்கு பக்கத்திற்கு சென்று காகத்திடம் பேசினான். காகம் தண்ணீர் குடிப்பதை பார்த்த சிறுவன் மகிழ்ச்சியடைந்தான். சிறுவன் பானையை பிடித்து காகத்திற்கு இன்னும் தண்ணீர் குடிக்க உதவினான். சிறுவன் வீட்டின் உள்ளே சென்றதும், அம்மா, நான் காகத்திற்கு குடிக்க தண்ணீர் கொடுத்தேன் என்று கூறினான். அம்மா சிறுவனை பார்த்து முத்தம் கொடுத்தாள். இத்துடன் கதை நிறைவு பெற்றது. நாமும் பிறருக்கு உதவி செய்வோம்.